கதை கட்டலாம் போ. கிளம்பு 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 கிளம்பு. ஆ ஏய் இங்க வா. ஏன் 10 மணிக்கு உங்களாம் வீட்டில் கேக் கட் பண்ண ஆகாதா? 12 மணிக்கு வெளியே வந்தால் வெட்டுமா? போ. எல்லாம் சேஃபாக ரீச் ஆகணும். 10 மெசேஜ் பண்ணு. ஜோடி பொருத்தம் சூப்பர் சார். அட்டி போ. மூஞ்சி பாரு. ஏய் பார்த்துக்கிறேன் போ. உனக்கு ஒரு தனியாக சொல்லுவாங்களா? கிளம்பு. குட் நைட் மேம். குட் நைட் சார். குட் நைட். கிளம்பு. அடுத்தது எங்க? நீ தப்பாக நினைக்கலன்னா உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாம். எம்மாடியோ, எங்க சொல்லு. இல்லை, இங்கேருந்து உன் ஹோட்டல் கொஞ்சம் தூரம். சரி. இல்லை இல்லை வேணாம், போகலாம். அடிச்சு சொல்லு. இல்லை, இங்கேருந்து ஹோட்டல் கொஞ்சம் தூரம். என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. என்னை பத்தி நீ என்ன நினைச்சராம்? இல்லை இல்லை, சாரி சாரி சாரி, நான் அந்த இடத்துல சொல்ல ஜானு. சத்தியமா அதான் முன்னாடியே வேணான்னு சொன்னேன். நம்ம அவனை ஹோட்டலுக்கு போயிடலாம். நான் அவனை கேப் புக் பண்ணிட்டேன். சாரி சத்தியம். இந்த விஸ்வாமித்திரரை டான்ஸ் ஆடி மயக்குமே, அந்த பொண்ணு பேர் என்ன? மேனகா. ஆ, அது கூடவே இன்னும் 2 இருக்குமே, அது பேர் என்ன? ரொம்ப ஊர்வசி. ம், அதுங்க 3ஐயும் அதே ட்ரெஸ்ல உன்னை நம்பி ஒரு நைட் விட்டுட்டு போலாம். பெருசா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன், பத்திரமா பார்த்துப்பேன். அது தாடி மீசை எடுத்தனாலும் உனக்கு அப்படி தெரியுது. ஆ, எடுக்கலனா மட்டும்? அப்பவும் அப்படி தான் தெரியும். ம், சரி, நடைய கட்டு. எப்படி போனோம் வீட்டுக்கு? பார்ப்போம். இந்த பக்கம் இந்த என்னடா, ஆ பக்கத்து வீட்டில் பொண்ணுங்க எதுவும் இருக்கா? ஆ இருக்காங்க. வலது கால நீ இருக்கியே. கே ராமச்சந்திரன் வீடா? ம் ஐயோ, இல்லை இல்லை ஈரமாச்சு. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? வீடு நல்லா இருக்கு. ஆ தேங்க்ஸ். பாத்ரூம் எங்க? ஆ நேராக போய் லெஃப்ட்டில் பெட்ரூம் இருக்குது. நீ போ, நான் டவல் எடுத்து வந்துடுறேன். ஆ சாரி. ஜானு, ஜானு, இந்த சோப்பு டவல் துணிலாம் இங்கே எட்டுற மாதிரி வச்சுட்டு போட்டுமா? எதுக்குடா, இங்க தான் இருக்கே. ஐயோ, அது அது நான் யூஸ் பண்ண சோப்பு ஜானு. உனக்கு எதுவும் சொரியாசிஸ்லாம் இல்லைல்ல? சச்சா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை கொஞ்சம் காய போட்டுடுறியா? ஆ ஆ
ஜானு ராம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ கேட்டுதான் ஆகணும். நீ இப்படியே இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணணும். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும். எனக்கு உன் குழந்தைகளை பார்க்கணும், தூக்கி கொஞ்சணும். அதுங்க கண்ணில் உன் சாயல் இருக்கா, மூக்கில் உன் சாயல் இருக்கான்னு பார்த்து சந்தோஷப்படணும். உன் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். அவ யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அவள்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்படிலாம் ஒருத்தன் எவ்வளவுக்கும் கிடைக்க மாட்டான். அதனால ஒழுங்கு மரியாதையா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோன்னு அதட்டி சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன். சாப்பிட்றியா? எதுவும் ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லை ஹோட்டல் போகணும், அங்கேயும் நீ எதுவும் சாப்பிடல? பசிக்கல. எனக்கு பசிக்குது. ஓகேவா? ம், எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இருக்கு. ஜானு, நீ சந்தோஷமா இருக்கியா? ம், ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏ லூசு, நான் இப்போ கேட்கல, ஜென்ரலாக நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். என்னடா என் அம்மா மாதிரி கேட்குற? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. சொல்ல வேணாண்ணா, சொல்ல வேணாம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தனியாக வர சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டேனா, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தினைக்கும் சாமி முன்னாடி நின்று அழுவேன். ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா. நானா எதுவும் சொல்லாமலே என்னை புரிஞ்சுக்கிறாரு. குறைன்னு ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கேனான்னா நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லலாம். Good. என்னடா அது? மெமரிஸ். பழைய வாசனை. எப்படி இதெல்லாம் இவ்வளோ நாள் பத்திரமா வச்சிருக்க? ம்,
உன்னோடது. எந்த? ஐயோ, எப்படிடா இது உங்ககிட்ட வந்தது? வருது. அப்படியே அது கால் முளைச்சு திருடணும் உன் ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு. அதான் எப்படி? நீ எப்பவுமே பிடி போயிட்டு போகும்போது கிளாஸில் துப்பட்டா கழட்டி வச்சுட்டு போவேல, பல நாள் ஃபாலோ பண்ணி திட்டமிட்டு தூக்கிட்டேன்.